கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த சிறப்பான ஞாயிறு வழிபாட்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த வழிபாட்டை ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பாராக. ஆமென். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கொள்ளும். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராக இருக்கிற தாயும் தந்தையை போல் இருந்து எங்களை பேணி காத்து பராமரிக்கிற அன்பின் கடவுளே, இந்த மகிழ்ச்சியான இந்த நாளிலே எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவான உயிர் திறந்த நாளாக இருக்கிற ஞாயிற்றுக்கிழமையில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்மை போற்றுவதற்கும், உம்மை துதிப்பதற்கும், உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும், உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் இந்த வழிபாட்டை ஆசீர்வதித்து இந்த வழிபாட்டில் வருகின்ற பாடல்கள், திருமறை பகுதிகள், கேட்கின்ற அருட்செய்தி, சபையின் வளர்ச்சிக்கான அறிவிப்புகள், நிறைவான ஆசீர்வாதங்கள், எல்லா அம்சங்களையும் உங்கள் கரங்களில் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரம், நாங்களும் அநேகருக்கு ஆசையிற்கு கிருபை செய்யும். துதி, கன, மகிமை அனைத்தும் உடைய சமூகத்துக்கு நாங்கள் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 2ஆம் பாடல், பாமாலை 2ஐ நாம் அனைவரும் சேர்ந்து பாடும். உம்மை துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே நீரெங்கள் சூதனே, கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கோட்டி, எங்கள் மனே கேளும் பிதாவினது ஆசனத்தோழாகிறங்கும் நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடு ஏகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் அர்ச்சிக்கப்படுகிறீர். நல்ல கர்த்தரே, ஆமென். நாம் நின்றவாறே கடவுளை தொழுவோம். தெரிந்து திருச்சபை காலை மாலை ஆராதனை முறைமையில் 2ஆம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 14. கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை
எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்று. குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்று. பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்று. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவர், நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையில் பாவம் செய்தோம், இனி உம்முடைய மகன், இனி உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திர அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக எங்களை வைத்துக் கொள்ளும் என்போம். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைக்கும். நமது பலவீனனுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசர் நமக்கு ராமன். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாம் பரிசோதனை செய்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து இணைந்து முதலாம் பாவரிக்கையை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கினது. உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்து செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்கள் வழியை நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாய் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தரணும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டார்கள். வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேளையிலே இந்த நாளுக்குரிய சிறப்பான திருமறை பகுதிகளை படிக்க இன்றைக்காக படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 வரை. அப்போஸ்தலர் 10 வசனங்கள் 9 முதல் 16 வரை. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பிட்டியைப் போல விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி கரையில் விடப்பட்டிருக்கிறதுக்காகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதென்றையும் நான் ஒரு காலம் புசித்தில்லை என்றான். அப்போது தேவன் சுத்தமாக்கினான், என்னை தீட்டாக எண்ணாது என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. படிக்கப்பட வேண்டிய திருமறை படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. நற்செய்தி பாடத்தையும் படிக்க இந்த நாளுக்கென்று படிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை. மத்தேயு 13 வசனங்கள் 31 முதல்
இயேசு வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவ உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. வேளையிலே மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை நாம் படிக்க கேட்போம். குழந்தைகளின் பிரதிநிதியாக அடியன் இதை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிப்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அடுத்த வாரத்துக்குரிய மகிழ்வுக்கும் மன்னா வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடுத்த வாரம் படிக்க இருக்கின்ற மகிழ்விக்கும் மன்னா வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு முன்பாக பல்சமய சூழலில் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்ற ஆழமான ஒரு பாடல். கீர்த்தனை 267. தாசரே இத்தாரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலில் 1, 2, 5வது சரணத்தை ஒப்பார். 1, 2, 5ஆம் சரணங்களை பார்ப்போம். தாசரே இத்தரணியே அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியே அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீரில் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியே அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாய் இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தாரணியே அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசீத நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கரிந்து திரிந்தனரே. தாசரே இத்தாரணியே அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம்.
துதித்திடுவோம். தாசரே இத்தரணியில் அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயராக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தை கேட்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதின் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் எங்கள் கண்மலையும் மீட்புமாயிருக்கிற அன்பின் கடவுளே, அடியனின் வார்த்தைகள் கூடி அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற உமது பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகள் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்புமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருவழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக, இதனூடாக நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டின் வாயிலாக அல்லுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பின் கருவியாய் செயல்பட்ட திருச்சபையின் ஆயிரவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற செயலாளர், பொருளாளர், நிர்வாக குழு ஆகிய இறை மக்களாக இருக்கும் அனைவருக்கும் மீண்டும் உங்கள் அனைவரும் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு என்று நம்முடைய மதுரை ராமநாதபுரம் மண்டலத்தினுடைய குடும்பத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட தலைப்பு பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு முறை. பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்துவ வாழ்வு என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்டியன் லைஃப் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி ஆர் கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி இந்த தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கும். இதற்காக படிக்க கேட்ட திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 3 பகுதிகள் எப்போது கொடுக்கப்பட்டிருக்கும். சங்கீதம் தவிர்த்து தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை முதல் பகுதியாகும். இது பழைய ஏற்பாட்டின் பகுதி. இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 வரை இரண்டாவது பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக நற்செய்தி பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த 3 திருமறை பகுதியின் ஊடாக பல்சமய சூழலில், பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சில ஆழமான விளக்கங்களை, சில ஆழமான இறையியல் தன்மைகளை பிரதிபலிக்கின்ற பகுதிகளாக இருக்கிறது. செம்பொருள் சார்ந்த சில குறிப்புகளை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அடுத்து திருமறைக்குள்ளாக கடந்து செல்லாம் என்று ஆசிக்கிறேன். செம்பொருளிலே இருக்கிற திறவுகோல் வார்த்தை எதுன்னு சொன்னால் பல்சமயம். பல்சமயங்கள், மல்டி ரிலிஜியஸ்
மல்டி ரிலிஜியன். மல்டி ரிலிஜியன்ஸ் என்னக்கா பல் சமயங்கள். ஆனால் நம்ம இங்கிலீஷில் எப்படி போட்டுருக்கோம்னாக்கா மல்டி ஃபெய்த்துன்னு போட்டுருக்கோம். மல்டி ரிலிஜியன்ஸ் போடல, மல்டி ஃபெய்த். அதாவது பல் சமயங்களில் இருக்கிற பற்றுறுதிகளை, விசுவாசமான ஒரு நிலைப்பாடுகளை தான் ஃபெய்த் என்று சொல்லுவோம். ஆகவே பல் சமயங்கள் என்ற அந்த வார்த்தை இன்றைக்கு அருளுரையில் மைய இடத்தை பிடித்திருக்கிறது. நம்முடைய நாடு கூட பல வணக்கங்கள், இந்திய நாடானது பல வணக்கங்கள், பல பற்றுறுதிகள், பல விசுவாசங்கள் நிறைந்த சூழலாக இருக்கின்றதை நாம் அறிவோம். ஆகவேதான் நம்முடைய நாடு கூட பல் சமய சூழல்கள் நிறைந்த நாடு. மல்டி ஃபெய்த் சொசைட்டி, மல்டி ஃபெய்த் நேஷன். நம்முடைய நாட்டுடைய பிரகாரமாய் மல்டி ஃபெய்த் நேஷன், பல் சமய சூழலில் நம் இந்திய நாடு இருக்கிறதை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட சூழலில் கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்டியன் லைஃப் எவ்வாறு வாழ்கின்றது, எவ்வாறு இருக்கின்றது என்பதனை தெளிவுபடுத்த இந்த அருளுரையின் நோக்கமாகும். இதுதான் அந்த அருளுரையின் நோக்கம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் செர்மன்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டுடேஸ் செர்மன்? இன்றைய செய்தியினுடைய நோக்கம் என்ன, எய்ம் என்ன, பர்பஸ் என்ன என்று பார்க்கப்படும் போது இந்த பற்றுறுதியின் அந்த வாசிக்கேட்ட திருமறை பகுதிகள் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது பார். திருமறையில் பற்றுறுதிகள் நிறைந்த, திருமறையில் பல சமயங்கள் இந்த சூழல்கள் இருக்கின்றனவா என்று தேடி பார்த்தால் ஆதியாகமம் கொண்டு வெளிப்படுத்திய விசேஷம் வரைக்கும் நிறைய இடங்களில் பல் சமயங்கள், அதனுடைய இடையூறுகள் நடக்கின்றன. பலவிதமான பல சமயங்களோடு இஸ்ரேல் மக்கள் எப்படியாக வாழ்கிறார்கள் என்றும், புதிய ஏற்பாட்டிற்கு திருப்பணியாளர்கள் எப்படி இடைப்பட்டிருக்கின்றனர் என்றும் தெரியவில்லை. 7 விதமான பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கிறார் திருமறையில். பல் பற்றுறுதிகள், திருமறையில் பல விசுவாசமான சூழல்கள் இருந்தனவா அப்படின்னு கேள்வி கேட்டால் இருந்தன அப்படின்னு சொல்ல வேண்டும். முதல் பாயிண்ட், முற்பிதாக்களின் வாழ்வில். முற்பிதாக்களின் வாழ்வில், முற்பிதாக்கள் யாரை சொல்கிறோம்? முற்பிதாக்கள் யாரை சொல்கிறோம்? ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுவோம். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கப்படும் போது, ஏன் அங்கே கடவுளுக்கு பேர் இல்லையா? கர்த்தருக்கு, தேவனுக்கு பேர் இல்லையா? ஏன் இருக்கிறதே? நம்ம அடிக்கடி யோகாவா சொல்கிறோம், யாவே சொல்கிறோம், எலோகியும் சொல்கிறோம், கடவுள் சொல்கிறோம், கர்த்தர் சொல்கிறோம், ஆண்டவர் சொல்கிறோம், ஏதோ யாருக்கு சொல்லிக்கொண்டே இருக்குமே. ஏன் இங்கே பேர் வரவில்லை? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். God of Abraham, God of Isaac and God of Jacob. இப்படி தான் போடப்பட்டது. அப்படின்னா அர்த்தம்னாக்கா அநேக பல்சமை சூழல்கள் அங்கே இருந்திருக்கிறது. கானான் தேசத்தை தான் போய் கால வைக்கிறார் ஃபர்ஸ்ட். யார்? ஆபிரகாம் ஐயாவை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே 6, 7, 8 வசனம் படித்து பார்த்தா கானான் தேசத்துக்கு போன சொல்லப்பட்டிருக்கிறது. கானானியர்கள் என்று சொன்னாலே பல் சமயங்கள் நிறைந்த நாடாக இருக்கும், பல வழிபாடுகள் இருக்கும், பல விதமான தெய்வங்கள் வழங்குகிற இடமா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு அவர் போராடுறதுக்கு அது ஒன்றே சாட்சி. இது அந்த கானான் தேசமே சாட்சி. அப்போ கானானுக்குள் நுழைந்தார் என்று சொல்றதுனால அங்கே அவர் போயிட்டு கர்த்தர்க்கென்று அடிக்கடி பலிபீடத்தை கட்டுவார். ஆபிரகாமை அடிக்கடி பலிபீடம் கட்டுறதும், தொழுவதும், நன்றி சொல்றதும், இங்கே வந்துட்டு பாதுகாத்து சொல்றதுமா இருக்கும். அப்போ பலிபீடம் கட்டி தொழும் போது ஜனங்கள் பார்ப்பார்கள். யாரை? ஆபிரகாமை பார்ப்பார்கள். என்ன அந்த ஆபிரகாம் என்ன வணங்குறாப்பா, ஏதோ வணங்குறாப்பா, தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது ஆபிரகாம் கடவுள் சொல்லுவாங்க. ஆபிரகாம் நம்ம திரும்பி கல்லை வச்சதை வணங்குறாப்பா, அது பெட்டி மாதிரி போட்டாப்பா, பெட்டி மாதிரி போட்டு இதை வணங்கிக்கிறாப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்னா அதை ஜனங்க சொல்லுவானா இது ஆபிரகாமின் கடவுள், இது ஆபிரகாமின் கடவுள் சொல்லுவாங்க. அதுதான் அது காட் ஆஃப் ஆபிரகாம். அப்போ அந்த சூழலில் ஜனங்களுக்கு பேர் தெரியல, அதனால சொல்லிட்டாங்க ஆபிரகாம் கடவுள் பார்த்து அவன் வணங்குறாப்பா அப்படி சொல்லுவாங்க. ஸோ பல்சமய சூழல்கள் நிறைந்த நாளாக கானான் தேசம் இருந்தது என்று நமக்கு தெரியும். திருமறையில் எல்லா இடங்களும் தெரியும். இரண்டாவது, இஸ்ரேலர்களின் வாழ்வில் எகிப்தில், இஸ்ரேலர்களுடைய வாழ்வு எகிப்தில்
இஸ்ரவேலர்களுடைய வாழ்வு எகிப்தில். செகண்ட் பாயிண்ட், இது ஏன் சொல்றேன்னா, இஸ்ரவேலர்கள்னாவே எங்க இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. 430 வருஷம் இருந்தாங்கன்னு தெரியும். அப்போ 430 வருஷம் என்ன விதமான வழிபாடுகள் அங்கே நடந்திருக்குன்னு தெரியும். அவங்க விக்கிரகங்களை வழிபாடு நாடுன்னு தெரியும். பார்வோனுடைய இன மக்களும் எகிப்தில் விக்கிரக வளங்களும் தெரியும். கன்று குட்டியே ஆர்வனையர்கிட்ட சொல்லி செய்ய சொல்லிட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். அவன் மோசையா 10 கட்டளை வாங்கிறது பிதா கிட்ட மலை மேலே ஏறி போகிறாரு. அது வரையும் பார்த்துக்குப்பான்னு சொல்லிட்டு போனார். ஆனால் என்ன நடந்தது லாஸ்ட்டு போது அவர் வரத்து லேட் ஆகும் போய் தான் பண்ணுப்பா. இது எங்கேருந்து வந்தது கலாச்சாரம்? இந்த பாரம்பரியம் எங்கேருந்து வந்துக்குது? இந்த வழிபாடுக்கூடிய நிலைப்பாடு எங்கேருந்து வந்தது? நான் எங்கிருந்து வந்துச்சு. அவன் உடனே ஒரு கண்ணி விட்டு நகையெல்லாம் கை கொடுத்து பொண்ணு எல்லாம் கொடுத்து எதோ பண்ணிட்டான். செகண்ட் பாயிண்ட், பல்சேய சூழல் இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் இருந்தது. தேர்ட் பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் எங்கே வருதுனாக்கா, யூதா மக்கள் சிறையிருப்பின் வாழ்வில் இருக்கும்போது எங்கே? பாபிலோனில். யூதா மக்கள், யூதர்கள் யூதா மக்களின் வாழ்வில், யூதான்னா யூதான்னா இங்கே யூதா கோத்துருங்க, மைண்ட் வச்சுக்கோங்க. யூதான்றது ஒரு நாடு, இஸ்ரேல்ன்றது ஒரு நாடு. இந்த யூதா நாட்டு மக்களை நேபுகாத் நேச்சரையை கேட்ச் பண்ணேன். கேட்ச் பண்ணி 70 வருஷம் அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல பாபிலோனி நாடு பாபேல், அது மாதிரி பல விதமான விக்கிரகங்களை வணங்குகின்ற ஐடியல் வர்ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வணங்குகிற நாடாக பாபிலோன் இருந்திருந்தது. பாபிலோனுடைய வாழ்வு நிலை விக்கிரகங்கள் வணங்கியிருக்கிற நாடாக இருக்கிறது. ஆகவே 70 ஆண்டுகள் யூதா நாட்டு மக்களாக இஸ்ரவேலர்கள் அங்கிருந்தார்கள். ஆகவே தான் சிலை வழிபாடு இருந்ததுக்கு ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்கிறது. சிலை வழிபாடு இருந்ததுக்கு ப்ரூஃப் செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியல் புஸ்தகத்தை பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே நேபுகாத்நேச்சரை ஸ்டாச்சு பண்ணி வணங்கப்படுறார், சிலையை உண்டாக்கி வணங்குகிறார். ஸோ பல்சமிய சூழலில் யூதா நாட்டு மக்களாகிய இஸ்ரேலர்கள் ஒரு கூட்டம் அந்த பாபிலோன் சிறையிருப்பில் பல்சமிய சூழலில் வாழ்ந்தது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தேர்ட் பாயிண்ட் ஃபினிஷ். ஃபோர்த் பாயிண்ட் எதுன்னா, புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் சில காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டம் எங்கடா வருதுன்னா, அது கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 0 வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற காலம் வரைக்கும் 400 நூற்றாண்டு எங்கே இருக்குது? அங்கிருந்து அப்படியே 400 வருஷம் வந்தால் 0 வரும். ஸோ புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் நடுவில் 400 வருஷம் ஏறத்தாழ இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகின்றன. இந்த இடத்துல இந்த யூதர்கள் முதல்ல பாபிலோனியர் கையிலிருந்து விடுபட்டு பாரசீகர்கள் கையில் மாற்றினாங்க. பாரசீகர்கள் கையில் விடுபட்டு கிரேக்கர்கிட்ட மாற்றினாங்க. கிரேக்கர்கிட்ட விடுபட்டு ஆஸ்போரினுடைய ஆளுகையில் இருந்தாங்க. ஆஸ்போரினுடைய விடுபட்டு ரோமுக்கு மாட்டாங்க. ஸோ 5 நாடுகள் சிம்பல் நினைக்கிற மாதிரி கிடையாது. 5 நாடுகளும் பார்த்தா இந்த 5 நாடும் கடவுளுக்கு, அதாவது கடவுளை அறியாத பிற இனத்தவர்கள் பல்சமயத்தை சூழலை தழுவிருக்கிறது. பாபிலோன் பல்சமய சூழல். 2வது பாரசீகம் பல்சமய சூழல். 3வது கிரேக்க கலாச்சாரம் பல்சமய சூழல். அதுக்கடுத்து ஆஸ்போரில் ஆட்சி பல்சமய சூழல். அடுத்ததாக ரோம் ஆட்சி பல்சமய சூழல். இப்படிப்பட்ட 5 விதமான ராஜ்யங்களை யூதர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்தார். அதில் ஒரு வழியிலே தான் பல்சமய சூழலில் இருந்ததுனால்தான் கிரேக்க கலாச்சாரத்தில் மட்டத்திய ஊரானாகிய மக்கபேயு என்பவர் யூத இனத்தை சார்ந்த ஒரு குரூப், ஒரு பிரிஸ்டி ரோல், ஆசர் ரோல். அவருடைய பிள்ளைக்கு 4 பேர் இருப்பாங்க. அது 4வது பையன் பேர் தான் யூதா. இப்படிப்பட்ட நிலையில் வழிபட வேண்டும், யாவே வழிபட வேண்டும், 10 கட்டளை சொல்ல வேண்டும், நம்முடைய பிதாவாளரை வணங்க வேண்டும் என்று இவர்கள் ஆயத்தப்படுத்தினால் அந்த கிரேக்க கலாச்சாரத்திற்கு அந்த செலியூக்கிய சாட்சியில் இருக்கிற கிரேக்க மையத்தை கொண்ட அந்தியோகு 4ஆம் எபிபானிஸ் என்ற கொடுங்கோலான மன்னன் அந்த பலிப்பீடத்தை சீர்குலைத்து பன்றியினுடைய தலையை வெட்டி ரத்தத்தை தெளித்து அதை தீட்டுப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு. இங்கே கிரேக்க ஆளுகையில் இருக்கிற அந்தியோகு 4ஆம் எபிபானிஸ் ஐடியல் வர்ஷிப் விக்கிரகங்கள் வழங்குகிற கடவுள் அவன் யாவே வணங்க வேண்டும் என்று இவர்கள் பலிப்பீடம் கட்டினால் அதை சின்னாபன்னமாக்கிறான் என்று
இடையேற்பாட்டு நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அர்த்தம், எவ்வளவு விதமான கொடுங்கோலான சூழலில், பல்சமய சூழலில் யூதர்கள் தங்களுடைய அனுபவங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முற்பிதாக்கள் காலம், செகண்ட் பாயிண்ட் இஸ்ரேலில் வாழ்வு எகிப்து, தேர்ட் பாயிண்ட் யூத மக்களுடைய சிறையிருப்பில் பாபிலோனியா, ஃபோர்த் பாயிண்ட் யூதருடைய வாழ்வு மக்கபேருடைய வாழ்வில் அந்தியோகி எப்பிபானிஸ் கிரேக்க கலாச்சாரம், அந்தியோகி எப்பிபானிஸ் கிரேக்க கலாச்சாரம். நான்காவது, ஐந்தாவது இயேசுவின் காலத்தில். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கட்டு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இன்னைக்கு இந்த அருள் we are blessed to receive the God's message according to the events of the Holy Bible. திருமறையில் காணக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கேன். 4 முடிஞ்சிருக்கு. 5வது பாயிண்ட் இயேசுவின் காலம். இயேசுவின் காலத்துல இயேசு வாழ்ந்த 33 வருஷம் அந்த காலத்தில் அருமையான முறையில் சொல்லப்பட்டிருந்ததை பார்க்கலாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு போது ரொம்ப தேவையில்லை. ஒரே எடுத்துக்காட்டு மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 21 29 28 படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே இயேசுவை சந்திக்க ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் கானானிய பெண், இங்கிலீஷில் கேனனைட் விமன் அப்படின்னு போட்டு. அப்போ கானானிய பெண் என்னவே முடிஞ்சு போச்சு. அது அப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. கானானிய பெண் என்ன யாரு? அது நிச்சயமாக இஸ்ரேல் கோத்திரத்தை சார்ந்த பெண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆபிரகாம் முதல் கால் வைத்த தேசம் கானான் தேசம் தெரிஞ்சு போச்சு நம்ம. அப்போ இயேசுவை சந்திக்க வந்த பெண் கானானிய பெண் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். அப்போ அந்த பெண் இயேசு தன் மகளுக்காக சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அசுத்தாவை பிடித்த சூழ்நிலையில் தன் மகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு நாடுகிறார் என்று பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவார். அந்த மாதிரி விசுவாசத்தை பார்த்து, இது மாதிரி விசுவாசத்தை நான் இஸ்ரவேலர்களுடன் பார்க்கலையாமான்னு சொல்லுவார். அப்படின்னா அர்த்தம், அங்கே இஸ்ரவேலர் ஒரு பக்கம் இருக்க, யூதர்களுடைய நிலைப்பாடு ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரி கானானிய பெண் குறிப்பிடுது. இந்த பொண்ணு யாருங்க? இந்த லேடி யாருங்கன்னாக்கா பல்சமிய சூழலில் வாழ்கின்ற ஒரு கானானிய பெண். ஸோ 5 நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி, 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட், 5வது பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 5வது பாயிண்ட் என்னன்னாக்கா, அது கானானிய பெண்ணை குறித்து இயேசுவோடு உரையாடிய பகுதியை பார்க்கணும். 6 பாயிண்ட், 6வது பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட், ரொம்ப அருமையான பாயிண்ட் இது. இந்த 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது வாசிக்கேட்ட பகுதியுடைய தொடர்பு இருக்கிறது. இந்த பகுதியிலே பேதுரு ஐயா ஊழியிருக்கு. அப்போஸ்தலர்கள் படி பேதுரு ஐயாவுடைய ஊழிய காலத்தில் இத்தாலி பட்டணத்தில் கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன், நிச்சயமாக இந்த மனிதன் யூதன் அல்ல, ஒரு யூத வம்சத்தை சார்ந்தவர் அல்ல, இஸ்ரேல் வம்சம் சார்ந்தவர் அல்ல. அப்போ கொர்நேலியு யாருன்னா பிற இனத்தில் சார்ந்தவர்களால பேதுரு ஐயா வாழ்க்கை ஊழியத்தின் பாதையில பல்சமயத்தோடு கூட ஒரு இடையீடு இருந்ததை தெளிவாக படம் பிடித்து போல் காட்டுகிறார். ஸோ பேதுருடைய காலத்தில் பிற மக்களுக்கு, பிற பல்சமய சமயத்தாரோடு கூட எவ்வாறு உறவு ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கேட்ட பகுதி 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வரை வாசிக்கேட்டோம். ஃபைனல் பாயிண்ட் 7th பாயிண்ட். 7வது பாயிண்ட் பவுலின் திருப்பணி காலத்தில், பவுலின் மினிஸ்ட்ரி, பவுலுடைய திருப்பணிகளில் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அத்தேனே பட்டணத்துக்கு போவார் நம்முடைய ஐயா. ரொம்ப அருமையான விஷயம். அத்தேனே பட்டணத்துக்கு போகும்போது அங்கே அநேக கடவுள் வணக்கம் செய்து கொண்டிருக்கிற பல சமயங்களினுடைய கடவுள்களை பெயரிட்டு அது வணங்கி கொண்டிருக்கிற சூழலில் ஒரு இடத்துல பார்ப்பாரு. அங்கே பார்த்தா அறியப்படாத தேவருக்குன்னு பேரை போட்டு வணங்குகிறோம். எப்படிக்குமார் அப்போதான் சொல்றாரு, இது எதுக்கு வச்சு நான் கூட யோசித்து பார்த்தேன், இது ஏன்டா அறியப்படாத தேவருக்கு ஒன்று புதுசாக ஒரு சின்ன ஒரு இது கட்டி அது வணங்கிக்கிறானுங்க, பேரே வைக்காத வணங்குறான்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தேன். என்னடானாக்கா அவங்களாம் ஒரு பயம், இது தெரிஞ்ச கடவுளுக்கு நம்ம செஞ்சோம், நமக்கு தெரியாத கடவுள் வேற எதாவது இருக்குது தெரியலடாப்பா அப்படின்னு சொல்லி பயந்து அதையும் வச்சான். நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, தெரியாத கடவுள் வச்சு சொல்ல அறியப்படாத தேவனுக்குன்னு வச்சாங்க. அப்போ தான் பவுலே சொன்னார் 17ஆம் அதிகாரத்தில். 17ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையான பகுதி. 17ஆம் அதிகாரம் 16 31 32 வரை படிச்சு பார்த்து தெளிவாக இருக்கிறார். அப்போ சொல்லுவார் அவரு, இந்த அறியப்படாத தேவனுக்கு போட்டல, அந்த அறியப்படாத தேவனையே உனக்கு அறிவிக்கிறேன் வாட்ஸ்அப். அதுதான் காஸ்பல். அதுதான் பவுலுடைய போதனைகளிலே நற்செய்தி பணிகளிலே சிறப்பாக நடத்தி பிடித்திருக்கிறது, வரலாற்றில் சிறப்பாக நடத்தி பிடித்திருக்கு. ஸோ 7 பாயிண்ட் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. இந்த 7 பாயிண்ட்டும் படிக்கட்டாக வருது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைனாக போகும். இந்த 7 பாயிண்ட் பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கடவுள், அதாவது தேவன் என பிற இனத்தவருக்கு காட்டப்பட்டது, பிற இனத்தவருக்கு காட்டப்பட்டது.
இஸ்ரேல் மக்கள் வாழ்வு விடுதலையாளர்கள் காட்டப்பட்டது. விடுதலையாளர் லிபரேட்டர் காட்டப்பட்டது. மூன்றாவது, யூதா மக்கள் சிறையில் இருக்கும்போது என்றென்றும் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள கடவுள் என்று பிறையினத்து அரசனாலே அறிக்கை செய்யப்பட்டது. மூன்றாவது பாயிண்ட்டுக்கு ரிசல்ட் வந்து என்றென்றும் ஜீவனுள்ள தேவன் கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அது தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 28 வருது. ரொம்ப அருமையான ஒரு கன்ஃபெஷன். நான்காவதாக, ஒடுக்கினோரை முறியடிக்கும் கடவுள். அதாவது அந்தியோகு எப்பிப்பானிசை இடையேற்பாட்டு காலத்தில் மக்கபேயினுடைய மட்டத்தை ஊரான மக்கபேயினுடைய மகன் யூதா அந்தியோகு எப்பிப்பானிசை எதிர்த்து போரிட்டு அவனை வீச்சடித்து புறம் எதிர்த்து ஓடுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தார். வீச்சடித்தார். ஒடுக்கினோரை முறியடிக்கும் கடவுள். நான்காவது. ஐந்தாவது, பிற இனத்தாரின் பற்றுறுதியை கூட ஏற்றுக்கொள்கின்ற கடவுள். அவர் ஜீசஸ் was accepted the other faith in his life and his ministry. அதாவது பிற இனத்தாரின் பற்றுறுதியை அங்கீகரிக்கும் இயேசு கடவுள். ஐந்தாவது, 5 முடிந்தது. 6வது, ஐக்கியமாய் இணைந்து வாழ அறிவுறுத்தும் தூய ஆவியராகிய கடவுள். ஐக்கியமாக இணைந்து வாழ அறிவுறுத்தும் தூய ஆவியராகிய கடவுள். ஐக்கியமாக இணைந்து வாழ அறிவுறுத்தும் தூய ஆவியர் கடவுள். பேதுருடைய திருப்பணியிலே இதை காண்கிறோம். பேதுருடைய திருப்பணியிலே நாம் இதை காண்கிறோம். நிறைவாக, அறியப்படாதவரை அறிவிக்கும் நற்செய்திப்பணி. நிறைவாக அறியப்படாதவரை அறிவிக்கும் நற்செய்திப்பணியில பவுலுடைய ஊழியத்தில் கடவுளுடைய பணியை அற்புதமாய் இப்படி பல்சமய சூழலில் எவ்வாறாக விளைவுகள் வந்தன என்பது நாம் இப்போது தெளிவாக கேட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் 7 நிலைகள் திருமறையில் பல்சமய சமுதாயத்தை விளக்குகின்றன அறிந்து கொள்வோம். படிக்கட்ட திருமறை பகுதி வழியாக பல்சமய சூழலில் அல்லது பல்சமய சமுதாயத்தில் கடவுளுடைய மக்களுடைய சூழ்நிலை, சிச்சுவேஷன் ஆஃப் காட் பீப்புள் ஆர் சிச்சுவேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் பீப்புள், பல்சமய சமுதாயத்தில் கடவுளுடைய மக்களுடைய சூழ்நிலை அல்லது கிறிஸ்தவ மக்களின் சூழ்நிலை என்ன என்று பார்க்கும்போது சுருக்கமாக 3 தலைப்புகளுக்கு முடிக்கிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 23 படி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். பல்சமய சமுதாயத்துடன் வளைந்து இணங்கி சேர்ந்திருந்த இறை மக்கள் சமூகம். பல்சமய சமுதாயத்துடன் வளைந்து, அதாவது வளைந்து இணங்கி சேர்ந்து இருந்த இறை மக்கள் சமூகம். இங்கிலீஷ் சொல்றேன். According to the book of Daniel, chapter 1, verses from 1 to 21, flexible God people community has joined with the multi-faith society. Flexible God's people community has joined with the multi-faith society. Flexible na namak set agada adjust panni poi apdi sa adjust panni poidana na arthana flexible ah irundu poidana. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படி ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோன்னா, ஒரு நிறைவான முறையில் ஒரு இடத்துல வாழணுனாக்கா அவங்க சொல்கிறதை கேட்டு நடந்துக்க அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் இப்போது எப்படி கேட்கிறோம்னாக்கா, இந்திய சூழலை குறித்து பார்க்கும்போது தானியேலுடைய சூழலில் அவர்கள் நேபுகாத் நேச்சருடைய கட்டளைப்படி அவர் வாழ்ந்து கொண்டுதான் கூட அந்த மக்களுடைய சாராச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இணைந்து இசைந்து அங்கே 70 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். வாழ்ந்து ஆண்டவர் உண்மையுள்ளவர், உயிர் உள்ளவர், வாழ்கின்ற கடவுள் என்று அவர்கள் அறிக்கை செய்யும்படியாக வைத்தார்கள். இரண்டாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வரைக்கும் வாசித்தது போல 28 வரை போனால் நலமாயிருக்கும் என்று பார்த்தேன். ஆனாலும் அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். பல்சமய சமுதாயத்தை ஐக்கியமாக ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலருடைய சமூகம். பல்சமய சமுதாயத்தை ஐக்கியமாக ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலருடைய சமூகம்.
According to the Acts of Apostles, chapter 10, verses from 9 to 28. Fellowship Apostle Community has accepted the multi-faith society. Fellowship Apostles Community has accepted the multi-faith society. அதாவது யூதருடைய கலாச்சாரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த ஏரியாவில் பணி செய்து கொண்டிருந்த பேது அவர்கள் பிற இனத்தவராயிருக்கிற கொர்நேலியாவை பார்ப்பதற்காக பரிசுத்த ஆவியால் யாவப்பட்டு அங்கே படிக்க கேட்ட பகுதியின்படி அங்கே பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் நடமாடுகின்ற விலங்குகளையும் தொகுத்து ஒரு கூடு இறங்குகிறது, அடித்து புசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய விளக்கம் தெரியாமல் தவிக்கும் போது அவருடைய விளக்கம்தான் கொர்நேலியாவையும் அவருடைய உடன் இருக்கிற திருப்பணியாளர்களையும் பேது சந்திக்கின்ற உரையாடலுடைய பொருளார். அதான் விளக்கம். அசுத்தம் என்றும் தீட்டு என்றும் அசுத்தமில்லாமை தூய்மை என்றும் இந்த வேறுபாடுகள் இல்லை. கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு உணர்வையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு அன்பாய் வாழ வேண்டும் என்ற ஒரு அறைகூவல் இந்த காட்சியின் வழியே பேதுருக்கு கிடைத்தது. ஆகவே தான் 28ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். 28 அழகாக சொல்வார். 28 அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 28 சொல்லுவார். அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியரோடு கலந்து அவரிடத்தில் போக்குவரவாக இருப்பது யூதனானவனுக்கு விலைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தவன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்ற வார்த்தையை சொல்லி அங்கே அந்த உறவை ஏற்றுக்கொள்கின்றவராக இருக்கிறதை பார்க்க. ஸோ பல்சமய சூழலில் எல்லோரும் ஆணுடைய பிள்ளைகள், எல்லோரும் சகோதரிகள். யூதன் என்ற கிரேக்கர் என்ற மாதிரி யூதன் என்றவன் பிரேரணத்தின் வேறுபாடு இல்லை. எல்லோரும் சகோதரி என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கிய நிலையில் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை, ஒரு ரெக்கன்சிலேஷன் மினிஸ்ட்ரியை பேர் செய்திருப்பாங்க. மூன்றாவதாக மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 31-33 படி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்சமய சமுதாயத்தில் வாழ்ந்த பற்றுறுதியுள்ள கிறிஸ்துவ சமூகம். பல்சமய சமுதாயத்தில் வாழ்ந்த பற்றுறுதியுள்ள கிறிஸ்துவ சமூகம். இது ஏன் சொல்றேன், இப்படி என்ன சொல்றேன்னாக்கா, இந்த கிறிஸ்துவ சமூகம் ஏன் இங்கே போட்டோம்னாக்கா, இயேசு வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்துவம் இல்லை. இயேசு வாழ்ந்த காலத்தில் நூல்கள் எழுதப்படவில்லை, புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. இந்த நூல்கள் எப்போ எழுதப்பட்டது? இயேசு உயிர் தெரிந்து பரமையை பின்புதான் ஊழிய செய்யும்போது எழுதப்பட்டது. அப்போது வாழ்ந்து கொண்டிருந்த யார்? ஆதி திருச்சபை கூட்டத்தினுடைய கிறிஸ்தவர்கள். அப்படி பார்க்கும்போது பல்சமய சூழத்தில் வாழ்ந்த பற்றுறுதியுள்ள கிறிஸ்தவம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அதனுடைய விளக்கம் தான் இந்த ஓமை. அதனுடைய விளக்கம் தான் இந்த ஓமை. இயேசுவான ஒரு வாழும்போது சொல்லியிருக்கிறார். According to St. Matthew chapter 13 verses 31 to 33, faithful Christian community has lived in the multi-faith society. இன்றைய சூழலில் கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருக்கிறதுக்கு ஒரு அழகான வார்த்தை சொன்னார். கடுகை பாருங்கள், கடுகு சிறு விதை தான். அந்த கடுகு விதை அது செடியாக வளர்ந்து அநேக பறவைகள் வந்து அடைக்கலமாய் தங்குகின்ற ஒரு சூழலை தான் அவர் சொல்வார். 2வது 33 சொல்லுவார். கொஞ்சோண்டு புளித்த மாவு, நிறைய புளிப்பு இல்லாத மாவு நிறைய இருக்குது, அதில் போட்டு சேர்த்து அடைத்து வைத்த உடனே எல்லா மாவும் புளிச்சு போகும். இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு சிறு கடுகு பெரிய மரமாக வளர்கிறது என்பதற்கு இறையரசானது விண்ணரசானது பறந்து வளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. விண்ணரசானது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உதித்து தோன்றி துளிர்த்து அப்படியே பரவுகின்ற, உலகம் முழுவதும் பரவுகின்ற விண்ணரசானது அனைவருக்கும் சொந்தமுடையது என்று சொல்லி பறவைகள் என்று எங்கெல்லாம் திருமறையில் வருகிறதோ அதெல்லாம் ஜென்டைல்ஸ் குறிக்கும். பறவைகள் என்று வந்தாலே பிற இனத்தினரை குறிக்கிறதாக ஒரு அடையாள சொல்லாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கடுகு மரத்தில் கடுகு சிறியது தான், அது அப்படியே வளர்ந்து 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 செடியாக மாறுகிறது, மரமாக மாறுகிறது, அப்படியே கிளைகளெல்லாம் வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அநேக குருவிகள் பறவைகள் வந்து அடைக்கலமாய் தங்குகிறது என்பது விண்ணரசுக்குள் அனைவரும் அடங்குவர், எல்லோருக்கும் இடம் இருக்கிறது, விண்ணரசு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமல்ல என்று வாழமான வெளிப்பாட்டை பார்க்கும். புளித்த மாவு என்பது புளித்த மாவு சிறியதுதான். அதே போல் நீங்களும் அநேகர் இணைந்து வாழ்கின்ற ஒரு அருமையான ஒரு சமூகமாக இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி
ஆழமான முறையில் விண்ணரசனுடைய ஆழமான வெளிப்பாட்டை சொல்லப்பட்டிருப்பார். இப்படியாக 3 பாயிண்ட் பார்த்தோம். வளைந்து நெளிந்து இணைந்து வாழ்கின்ற சமூகமாக தானியேல் மக்களை பார்க்கும். பீப்புள் ஆஃப் காட், இறைமக்கள். இரண்டாவதாக பேதுருவானவர் பிற இனத்தவரை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு ஐக்கிய உருவாக பார்க்கும். மூன்றாவதாக பல்சமய சூழலில் அவங்களோடு இணைந்து அவங்களோடு உறைந்து வாழ வேண்டும். உறைவிடமாக இருப்பது போல் உறைந்து வாழ்கின்ற ஒரு நிலைதான் கிறிஸ்துவ சமூகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சூழலில் ஒரு உண்மையை சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமே பணி செய்து கிறிஸ்தவர்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தால் அது விண்ணரசனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்புடையதாக இருக்காது, இறையரசனுடைய பணியாக இருக்காது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்களை சார்ந்திருந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் கூட அது முழுமையான பூரணமான நிலையை அடையாது. அதையும் தாண்டி பல்சமய வழிபாட்டை நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டப்படுகிற பாதிக்கப்படுகிற இன்னல்குள் இருக்கிற புறந்தள்ளப்பட்ட மக்கள் கூட்டம் இருக்குமானால் அவர்களுக்கு பணி செய்வது. பணி செய்யும் போது அவர்கள் இயேசு யார் என்றும் விண்ணரசு எப்படிப்பட்டது என்றும் இறையரசு எப்படிப்பட்டது அறிந்து கொள்வதற்கு நற்செய்தி பிரயோஜனமாக இருக்கு என்று விசுவாசிக்கிறேன். கடவுளின் வார்த்தைகளை ஆசீர்வதித்து நமக்கு நிறைவாய் கொடுத்து நம்முடைய பணிக்களத்தில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் நிறைவாய் பூரணமாக இருக்க கடவுள் கிருபை செய்வாராக. ஆமாம். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் சேர்த்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாதை உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் ஏறினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளினார். மறுமண்டலத்துக்கு சர்வவல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தேலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, அவர்கள் ஆவியோடு இருப்பாராக. ஆமென். சபையர் அமரலாம். இந்த வாரம் பிறந்தநாள் காணுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 1ஆம் தேதி 1/9 எஸ். சாம் கரன்ராஜ் அவர்கள். 1/9 டி. ஏசுதாஸ் காமராஜ் அவர்கள். 2/9 திருப்பா விஜயன் ராஜ்குமார் அவர்கள். 4/9 கி. காட்வின் அவர்கள். 5/9 ஆவராம் ஜெரோம் சாமான். இவர்கள் இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிறார். இவர்களுக்காக ஜெபித்து ஆசிரியர் அன்பின் ஆண்டவரே, அன்புக்குரிய முது பிள்ளைகள் இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிறார். நன்றியர்களோடு பார்ப்பார். நீர் அவர்களுக்கு நிறைவான சுதந்திரத்தை வைத்து கொடுத்தது போல வருகின்ற காலங்களிலும் ஆசீர்வதித்து அவனுடைய வேலைகளையும் அவனுடைய படிப்புகளையும் அவனுடைய எதிர்காலத்தினுடைய எல்லா நிலைகளையும் அவனுடைய ஊழிய தாகங்களையும் குடும்பத்தினுடைய அனைத்து நன்மைகளையும் நீ கொடுத்து ஆசீர்வதித்து முடிச்சு தொடர்ந்து உமக்குள் என்றும் சுகித்து வாழணும். சாட்சியை பகல் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பி வேண்டிக் கொள்வோம். அன்பின் கடவுளே, ஆமென். இந்த வேளையில் அனைவரும் நிறைவாக காணிக்கை பாடலாக விந்தை கிறிஸ்தியேசு ராஜா முந்தன் சிலுவையில் 1-4 மாத்திரம் சரணத்திப்பார். விந்தை கிறிஸ்தியேசு கீர்த்தனை எண் 192. கீர்த்தனை 192 நாம் பாடுவோம். 1-4 சரணங்களை பாடுவோம். விந்தை கிறிஸ்தியேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோம், எந்த
வாக்குகள் மிக வேறுப்பினோம் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவோ மற்பமே உரிய பெருமையாவோ மற்பமே இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை மேன்மை உந்தன் சிலுவை மேன்மை இந்த வீந்து அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன் இந்த வீந்து அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன் எந்தாரும் பொருளிடாகும் எந்தாரும் பொருளிடாகும் என்னை மூற்றிலும் உமக்கு அளிக்கிறேன் என்னை மூற்றிலும் உமக்கு அளிக்கிறேன் இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. கண்களை மூடி தரையை தாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு செலுத்துகிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பேரருளாலே எங்களை இரக்கமாய் நீ கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வந்த காரணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய வழிபாட்டில் பங்கேற்று முன்னோக்கி பார்த்தபடியே பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறது. எங்களுடைய சூழ்நிலையை நன்கறிந்திருக்காங்க. பல்சமய சூழலில் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் தடுமாற்றங்களோடு கூட கொரோனா மற்றும் 144 ஊரடங்கு நிமித்தமாய் சிக்கலான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையை நோக்கி பார்க்கிறார். விடுதலை கொடுத்து நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே பல்சமயம் நிறைந்த சூழலிலே உம்முடைய திருப்பெயர் விளங்கும்படியாக தானியேலுடைய வாழ்விலும் பேதுருடைய வாழ்விலும் எங்கள் மீட்பர் இயேசு வாழ்க்கையில் வெளிப்பட்ட தன்மைகளை இணைந்து வாழ்கின்ற ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பற்றுறுதியோடு ஐக்கியமாக வாழ்கின்ற சாட்சியாக வாழ்கின்ற நிலைகளை உருவாக்கி கொடுத்து முடிச்சிருக்க எங்களுடைய திருச்சபைக்காக திருச்சபை இறைமக்கள் திருச்சபையுடைய ஐக்கிய குழுவினர்கள் திருச்சபையுடைய அலுவல் பணியாளர்கள் ஆயர் குடும்பம் மற்றும் பேராயத்தில் சிந்து பணியாற்றுகிற எங்களுடைய பேராயர் மற்றும் வட்டார தலைவர்கள் ஆயர் பெருமக்கள் ஊழியர்கள் வேதாக பெண்மணிகள் மிஷனரிமார்கள் ஆலய பணியாளர்கள் மற்றும் ஒவ்வொரு சபையிலும் தோள் கொடுத்து சிந்து உழைக்கின்ற மூப்பர்கள் இறைமக்கள் குடும்பம் அனைவரையும் கருத்து நீ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பிள்ளைகள் உதாரணமாக ஊழி தாங்க கூடுகின்ற காணிக்கைகளையும் அவருடைய கரங்களையும் ஆசீர்வதி. தொடர்ந்து எங்களுடைய இந்திய நாட்டுக்காக நாங்கள் வருகிறோம். பல் சமயமாக இருந்தாலும் நாங்கள் ஒருவருக்கு ஒரு சகோதரமாக வாழ்வதற்கும் உம்மை அறியாத மக்களும் அறிந்து கொண்டு உம்மை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கும் நீர் கிருபை பாராட்டும்படி சொல்லி தொடர்ந்து எங்களை எங்கள் வாழ்வில் கரங்கள் நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும். துதி கனம் மகிமை அனைத்தும் சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் திருப்பில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். பரமண்டலத்தில் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமணம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்புள்ள அப்பத்தை கொடுத்தார் எங்களுக்கு விரோதமாக குற்றங்கள் மன்னித்து போல குற்றங்கள் பண்ணி எங்களுக்கு சோதனை பிரவேசிக்கப்படாமல் ரட்சித்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று கூறுங்களே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து சகல உலகம் வருவாதே. ஆமென். நமது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையும் போல கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துவது நிறைவான வாழ்வு நம்மோடு நம்முடைய திருச்சபை பணிகளோடு நம்முடைய பல்சமய சூழல் நாட்டும் கர்த்தரை இன்று வேண்டி ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு செல்லுங்கள். ஆமென்.